எவ்ரிதிங் இஸ் நார்மல். நீங்க எப்போனாலும் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எடுத்துறேன். தேங்க் யூ. இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கறேன். ஓகே, தேங்க் யூ. ஓகே. நாம எப்போ டிஸ்சார்ஜ் ஆவோம் ஸ்வேதா? ரொம்ப சீக்கிரமாவே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் ராஜ். ஜெயில இருக்கிற மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு ஸ்வேதா. நம்ம நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாமா? ப்ளீஸ் பா, இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. அதை முடிச்சிட்டு நம்ம உடனே கிளம்பிடலாம். ஓகே? ஸ்வேதா, என்ன பத்தின டீடைல்ஸ் சொல்ல முடியுமா? என்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலன் ஒண்ணு இருக்கே. நாம லவ்வர்ஸா? ஆமா, மெடிக்கல் காலேஜ்ல நீங்க என்ன விட 2 இயர்ஸ் சீனியர். நான் சேர்ந்த ஆரம்பத்திலேயே நம்ம 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டோம். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோமா? ஏ, ராகிங் பண்ணா சும்மா விடுவேனா? பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் சாரி, எக்ஸ்ட்ரான்னு போய் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ராகிங் பண்ணேனா? ஆ, ச்சே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். நீங்க ராகிங் பண்ணலனா நம்ம 2 பேருமே லவ்வரா இருந்திருக்க முடியாது. எப்படி லவ் ஆச்சு? செகண்ட் இயர்ல காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கு நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. சென்னை காலேஜ் லெவல்ல நடந்த காம்படிஷன்ல நான் செகண்ட் பிரைஸ் வின் பண்ணேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து லவ்வர்ஸா ப்ரோமோட் ஆயிட்டோமா? எஸ், என் மேல நீங்க உயிரியே வச்சிருந்தீங்க. இப்படி ஒரு காதலன் கிடைக்க நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். நீங்க என் மேல காட்டின அன்பை திகட்ட என்ஜாய் பண்ண. டோன்ட் வரி ஸ்வேதா, இதுக்கு பிறகும் நான் உன் மேல அதே அன்போட இருப்பேன். தேங்க்யூ ராஜ். சரி, நம்ம 2 பேரோட பேரண்ட்ஸை பத்தி சொல்லவே இல்லையே. இப்போதைக்கு 2 ஃபேமிலியை பத்தி சொல்லாம இருக்கிறதா நல்லது. ஏதாவது பொய் சொல்லிதான் சமாளிக்கணும். ப்ளீஸ் ஸ்வேதா, ஏன் யோசிக்கிற? சொல்ல விருப்பம் இல்லையா? சாச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜ். அவங்க மேல எனக்கு நிறைய கோபம் இருக்கு. ஏன்? நம்மளோட லவ்வ நம்ம 2 பேரண்ட்ஸ்மே அக்செப்ட் பண்ணிக்கல. உங்களை கொலை பண்றதுக்கு எங்க அப்பா தயாராயிட்டாரு. அவர்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த நான் பட்ட பாடு, நான் அனுபவிச்ச நரக வேதனை, இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, எங்க ஃபேமிலியில என்ன சொன்னாங்க? கொஞ்சம் செல்வாக்கான ஃபேமிலிங்கிறதுனால கொலை மிரட்டல் எல்லாம் வந்துச்சு. டியூட்டி பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்க அப்பா ஆளுங்கெல்லாம் அமிச்சு என்ன மிரட்டிட்டு போனாங்க. என்ன மனுஷங்க, நம்ம என்ன தேச துரோகமா பண்ணிட்டோம்? உங்களை உங்க வீட்ல இருந்து எஸ்கேப் பண்ணிவிட்டு நானும் உங்க கூட வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ்வுக்கு பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஷிப் தானே கை கொடுக்கும். ஆனா அதுக்கு பிறகு நடந்ததுதான் ரொம்ப பெரிய சோகராஜ். என்ன ஸ்வேதா? நான் உங்க கூட ஓடி வந்த கோவத்துல என் அப்பா அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளால 2 உயிர் போயிடுச்சா? நாம அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிருக்கணும். அதுக்கெல்லாம் டைம் இல்ல ராஜ். கொஞ்சம் லேட் பண்ணிருந்தாலும் நான் உங்களை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. சரி, என் பேரண்ட்ஸை பத்தி சொல்லவே இல்லையே. எங்க அப்பா அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டதும் 2 தடவை போலீஸ் போய் என்கொயரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. விசாரிச்சப்போ உங்க அப்பா அம்மா எங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எந்த கண்ட்ரில? தெரியல ராஜ். இத கேட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ராஜ்,
பாருங்க, நம்ம காலேஜ்ல எடுத்துக்கிட்ட போட்டோ. வெரி நைஸ் ஸ்வேதா. உனக்கு என் மேல உண்மையான லவ் இருந்ததுனால தான் என் உயிரையே காப்பாத்திருக்கேன். ஆனா நீங்க மறுபடியும் உங்க அப்பா அம்மாவை பத்தி பேசுறத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜ். இத்தனை வருஷத்துக்கு பிறகும் நம்ம மேல கோவமா இருப்பாங்களா? இருப்பாங்களா? இல்ல, இருக்காங்க. நான் செத்து பொழைச்ச விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா மனசு மாறுவாங்க ஸ்வேதா. ப்ளீஸ் ராஜ், உங்களை யமன் கிட்ட இருந்து நான் மீட்டுட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது ராஜ். நான் உயிரையே விட்டுருவேன். இனிமே போராடுறதுக்கு சக்தி என்கிட்ட இல்ல ராஜ். நீ செஞ்ச தியாகத்தை நான் மதிச்சே ஆகணும். உன் விருப்பத்துக்கு எதிரா இனிமே நான் எதுவுமே செய்ய மாட்டேன். தேங்க்ஸ் ராஜ், தேங்க்யூ so much. எனக்கு நீ, உனக்கு நான். நமக்கான உலகம் நீயும் நானும் தான். தேங்க்யூ, தேங்க்யூ so much. ஒரு வழியா பெரிய பொய் சொல்லி நம்ப வச்சாச்சு. இந்த விஷயத்த இப்படியே மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுதான் நமக்கு நல்லது. பவி, ஏஜென்ட் ஒரு 1/2 hourல வர்றதா சொன்னார். வரவர் வேற ஆளானே? ஆமா. அண்ணி, வரவர்கிட்ட நீங்களே பேசிடுங்க அண்ணி. என்ன பேசணும் பவி? நம்ம கம்பெனிக்கு ஒரு பார்ட்னர் பார்த்துட்டு இருக்கோம். வரவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே பேசுங்க அண்ணி. பவி, இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பேச வராது. என்ன நீங்க போல்டா பேசி அத்தனை பேரையும் வாய் அடைக்க வச்சீங்க? அது பிரச்சனை. நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான் பேசினேன். இது அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம். நீயே பேசு பவி. அப்போ ஏதாவது பிரச்சனைனா தான் சுபா வருவா போல இருக்கே. அண்ணி, உங்க தைரியமான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணி. அந்த தைரியத்தை கத்து கொடுத்ததே ஜெயில் தான் பவி. சுபா பேசின போல்டான பேச்சுல வந்தவங்க வாயடைச்சு நின்னுட்டாங்களே. ஆனா அவங்க முன்னாடி நான் பேசினது சரியா படலன்னு நீ சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு பவி. எனக்கும் கூட தான் பவி. சாரி அண்ணி. அந்த டைம்ல நீங்க அப்படி பேசினது முடிஞ்சா வாங்கிக்கோங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான். பரவாயில்ல பவி, உன் பிரச்சனை தீர்றதுக்காக தான் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். முயற்சி நல்ல பலனை தான் கொடுத்துருக்க நீ. மெட்டீரியல் சப்ளை பண்றவங்க கொஞ்ச நாளைக்கு என்ன தொல்லை பண்ண மாட்டாங்க. போலீஸ்ல இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அதை பத்தி ஒரு முடிவு எடுக்கணுமா? இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு அட்வொகேட் மூலமா பதில் அனுப்பிட்டேனா. என்ன பதில் கொடுத்த பவி? அண்ணி சொன்னத நான் அதுல தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொன்ன பவி? அண்ணா நகர் சைட்டுக்கு தான் மெட்டீரியலை சப்ளை பண்ணாங்க. சோ அந்த சைட்ல இருக்கிற பிளாட்ஸ விக்க தான் பேமெண்ட் தர முடியும்னு மென்ஷன் பண்ணிட்டேன். சரி, அவங்கள சமாளிச்சிட்ட. 20 ஃபிளாட் வாங்கினவங்க இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்க? மேக்ஸிமம் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு.
இன்னும் 10% தான் ஒர்க் இருக்கும். ஃபண்டு கிடைச்சதும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நாம அதை உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஃபண்ட் எப்போ வரும் பவி? அது கடவுளுக்கு தான் தெரியும். சரி பவி, நான் வேணா வீட்டுக்கு போய் உங்க 2 பேருக்கும் லஞ்ச் எடுத்துட்டு வரட்டுமா? ஆ, இல்ல நீ, நானும் வீட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கேன். பவி, மீடியேட்டர் வர சொல்லியிருக்கேனே. அவரை பார்த்துட்டு தான் போவேன். அண்ணி, அப்ப நீங்க கிளம்புங்க. ஓகே பவி, அப்ப நானும் கிளம்புறேன். வரேன். வரேங்க. பார்த்து போயிட்டு வா. அண்ணே, நம்ம யார் யாருக்கு எவ்வளவு தரணும்னு பெண்டிங் பேமெண்ட் லிஸ்ட்லாம் எடுக்க சொன்னனே, அந்த ப்ளூ ஃபைல் இடுமா. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ம். $28 கோடி தர வேண்டியிருக்கு பவி. பேமெண்ட் ரெடி ஆயிட்டா முதல்ல இந்த கடனை ஒழிச்சு தள்ளணும். ஏன்? அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்கல்ல, மெதுவா பாத்துக்கலாம். அண்ணே, நான் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், கோவப்படக்கூடாது. உன் மேல என்னைக்குமா நான் கோவப்பட்டிருக்கேன்? இப்ப நீ சொல்ற மீடியேட்டர் கிட்ட நம்ம பேசுவோம். பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லனா கம்பெனிய கைமாத்தி விட்டுடலான் இருக்கேன். என்னமா சொல்ற? இது தேவோட கம்பெனி. அவரே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி இருந்து என்ன ஆக போதுன்னு அவசரப்பட வேணாம் பவி. இப்போதைக்கு எப்படி மீண்டு வருது மட்டும் யோசிப்போம். எப்படி யோசிச்சாலும் மீண்டு வரதுக்கான ரூட்டே எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு. பேங்க் லோன் 40 கோடி வாங்கியிருக்கோம். பேங்க்ல பேசி இன்னொரு 10 கோடி அடிஷ்னலா லோன் கிடைக்குதான்னு பார்ப்போம். அவங்க கொடுத்தது லேண்ட் வேல்யூக்கான லோன் அமௌண்ட்னு. மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்டே 40 கோடி வரைக்கும் தான் தர முடியும்னு சொல்லிட்டாங்க. நமக்கு மட்டும் பாதிப்பு இல்லை பவி, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அத்தனை பேருக்கும் பாதிப்பு தான். மற்றவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க, நம்ம தேவ் விஷயத்திலே கவனத்தை செலுத்தினதுனால மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கிட்டு வெளியே வரவே முடியலண்ணே. டெய்லி தூக்கமே வர மாட்டேங்குது. சரிம்மா, நீ இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி பேசுறதுனால உன் விருப்பப்படியே செய். சரிண்ணே. ஹலோ, உள்ள வந்து ஜேஎம்டி ரூம் எதுன்னு கேட்டுட்டு நேரம் உள்ள வாங்க. ஓகே. அந்த ஏஜென்ட் வந்துட்டாரு பவி. அண்ணே, ஃபர்ஸ்ட் நீயே பேசுன. சரிம்மா. மே ஐ கம் இன்? எஸ், வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. ஹலோ, நான் தான் அறிவு. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஐ அம் கண்ணன். நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. யா. நேத்து முத்துராஜ் கிட்ட பேசினப்போ உங்க கம்பெனியை பத்தி சொன்னாரு. முத்துராஜ் எனக்கு 20 வருஷ நண்பர். கம்பெனி நிலவரத்தை பத்தி சொன்னேன். முடிச்சிடலாம் சார். நம்ம கிட்ட சாலிட் பார்ட்டி 2 பேர் இருக்காங்க. இவங்க பவித்ரா, என் சிஸ்டர். ஹலோ, இவங்க தான் இப்போ கம்பெனி ஓனர். என்ன மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. அந்த டேர்ம்ஸ் அவங்களுக்கும் ஒத்து வந்தா முடிச்சிடலாம். டேர்ம்ஸ்னு எதுவும் இல்ல. அவங்க 50-50 பார்ட்னரா வராங்களா, இல்ல எங்க ப்ராஜெக்ட சப் கான்ட்ராக்டர் மாதிரி எடுத்து கம்ப்ளீட் பண்ணி தர போறாங்களா? சப் கான்ட்ராக்டுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா பார்ட்டி வந்து ரொம்ப சவுண்ட் பார்ட்டி. 50 கோடி 100 கோடி எல்லாம் சிங்கிள் பேமெண்ட்ல தர்றவங்க. ஓ, அப்போ எங்க தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்க சொல்லுங்க. அதுக்கு வேணா பேசி பார்க்கலாம் மேடம். இப்போ என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, கம்பெனியை பத்தின ஒரு ப்ரொஃபைல், நீங்க எதிர்பார்க்குற ஃபிகர் எவ்வளவுன்னு எனக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருங்க. வித்தின் எ வீக்ல முடிச்சிடலாம். நீங்க சொல்ற பார்ட்டி சென்னையில தான் இருக்காங்களா? இப்போதைக்கு சென்னையில தான் இருக்காங்க. ஃபோன் பண்ணி பாருங்க. ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கே மீட் பண்ணி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. மேடம், நான் பேசுறேன். பட் உங்க ப்ரொபோசல் கொடுத்து அதை அவங்க பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு இன்ட்ரோ கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுதான் கரெக்ட். இப்போ நீங்க பேசின விஷயத்தை மட்டும் ஃபோன்ல சொல்லுங்க. எஸ், சொல்றேன்.
வணக்கம், நான் மீடியேட்டர் கண்ணன் பேசுறேன். ஃப்ரீயா இருக்கீங்களா? கண்ணன் பேசினா ஃப்ரீ பண்ணிக்க வேண்டியது தானே? தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு கம்பெனியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட்டது இல்லையா? சரி, அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்? 50-50 பார்ட்னர், இது ஒரு ஆஃபர். இது ஓகே. இன்னொன்னு? அப்புறம் அவங்களுடைய ப்ராஜெக்டை எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுக்குற சப்கான்ட்ராக்ட் ஒன்று. அதெல்லாம் செட் ஆகாது. 50-50 பார்ட்னர்ஷிப் ஓகே. ஆ, நான் ஒரு ஆஃபர் கேட்கட்டுமா? சொல்லுங்க மேடம். தேவ் கன்ஸ்ட்ரக்ஷனை பேசாம டோட்டலா கைமாத்தி விடுறாங்களான்னு கேளுங்க. நாளைக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். கேட்குறேங்க, கேட்டுட்டு உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். ஓகே. ம், இதத்தான் இந்த மாதவி எதிர்பார்த்தா. அது எத்தனை கோடி சொன்னாலும் அது அப்படியே வாங்கி பவித்ராவை தெருக்கோடிக்கு அனுப்பியே தீருவேன். என்ன சொன்னாங்க கண்ணன் சார்? அவங்க ஒரு ஆஃபர் கேட்குறாங்க. என்ன ஆஃபர்? கம்பெனியை விற்கிற ஐடியா இருந்தா வாங்குறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. தேவ் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி வாங்குறத பத்தி பேசுறாங்க? கரண்ட்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை வாங்க அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க விருப்பத்தை சொன்னா அவங்க கிட்ட நான் பேசுறேன். 50-50 பார்ட்னர்ஷிப் பத்தி பேசி பாருங்களேன். சார், அப்படி போனா ஆரம்பத்துல பிரச்சனை வராது, ஆனா போக போக பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனை வரும். இந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகளால எவ்வளவு கம்பெனிகள் மூடிட்டு போயிருக்காங்க தெரியுங்களா? ஓகே சார், ஒரே முடிவு தான். கம்பெனியை கொடுத்துடலாம். ம், நீங்க பேசிட்டே எனக்கு தகவல் சொல்லுங்க. நம்ம மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிடலாம். ஓகே மேடம், அவங்க கிட்ட நான் பேசிட்டு கால் பண்றேன். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். ஓகே வரேன். சார். ஓகே சார், பார்க்கலாம். தேங்க்யூ. ம். பவித்ரா, முடிவே எடுத்துட்டியா? எடுத்தாச்சுன்னு கம்பெனியை கைமாத்துற அன்னைக்கு தான் எனக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கும். சார், கம்பெனியோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்லாம் தர முடியாது. நீங்க யார் பேசுறது? நான் மீடியேட்டர் பேசுறேன். மீடியேட்டரா? நிறைய மீடியேட்டர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களை நேர்ல பார்த்தாதான் தெரியும். பட் நீங்க கேக்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் தர முடியாது சார். வாங்க சார், கம். சாரிங்க, நீங்க யாரையும் கூட்டிட்டு வர வேணாம். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சார், எஸ்எஸ்பி பேங்க் மேனேஜர் மிஸ்டர் ராமமூர்த்தி. வணக்கம் மேடம். இது என்னோட சிஸ்டர் பவித்ரா. உட்காருங்க சார். தேங்க்யூ. ஆமா, யார் ஃபோன்ல? நம்ம கம்பெனியை பத்தி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஈசி போட்டு பார்க்கணுமா? டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஏய், யார் கேட்டாலும் கொடுத்துறாத பவி, பெரிய ரிஸ்க் ஆயிடும். அதை நான் பாத்துக்கிறேன்னா. நீ சார் கிட்ட தெளிவா பேசிட்டியா? பேசிட்டேன். லோன் தருது ஒரு மேட்டரே இல்லையா, அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவு பண்ணிக்கணும்னு வந்திருக்காரு. கேளுங்க சார், என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்? இப்போ எத்தனை இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு மேடம்? அண்ணா நகர்ல ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் சார். 10 மாடியில 280 ஃபிளாட்ஸ் கட்டிட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் எவ்வளோ மேடம்? எஸ்டிமேஷன் 120 crores சார். சேல்ஸ் எஸ்டிமேட் வேல்யூ எவ்வளோ மேடம்? 160 crores சார். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு மேடம்? தமிழ்நாடு கமர்ஷியல் பேங்க்ல. சார்,
நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் லோன் கொடுக்க முடியும்? லேண்ட் வேல்யூல 60% தருவோம். ஓ, அப்போது 60 கோடி ரூபாய் வரைக்கும் தருவீங்களா? ஆமா. உங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்களா? 40 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கோம் சார். ம். சார், உங்கள் பேங்க் மூலியமாக லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் பேங்க்குக்கே மாற்றிக்கலாமா சார்? அதெல்லாம் ஈஸி ஃபார்மாலிட்டிஸ் தான் சார். மேடம், பேங்க் இல்லாம வேற எங்கேயாவது லோன் போட்டிருக்கீங்களா? இல்லை சார், பட் எங்களோட கிளையண்ட்ஸுக்கு 28 கோடி ரூபாய் வரைக்கும் பேமெண்ட் பெண்டிங் இருக்கு. அது பிரச்சனை இல்லை மேடம். 60 கோடிக்கு மேல லோன் தர முடியாது. ஆனா உங்களுக்கு தேவை 68 கோடியாச்சே. அப்போ உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகாதே. அந்த 8 கோடி ரூபாயை நான் மேனேஜ் பண்ணிப்பேன் சார். லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் எத்தனை நாளில் சாங்ஷன் ஆகும் சார்? லீகல் செக்ஷனுக்கு லோன் அப்ளிகேஷன் போயிட்டா அடுத்த 2 டேஸ்ல லோன் அப்ரூவல் ஆயிடும். மேக்ஸிமம் 1 வீக்ல முடிஞ்சிரும்ல சார்? மற்ற பேங்கை விட நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் மேடம். ஏன்னா ஃபார்மாலிட்டிஸ் கம்மி மேடம். நம்பிக்கையான வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல இருக்கா இல்ல ப்ரொப்ரைட்டரிஷிப்ல இருக்கா? சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான் சார். பட் இன்னும் பவித்ரா பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. லீகல் ஓனர் யார் மேடம்? என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். அவர் சமீபத்தில் தான் இறந்தாரு. ஓ சாரி. லீகல் நாமினி நீங்க தானே? ஆமாம் சார். அது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை மேடம். ப்ராப்பர் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணா 10 நாள்ல கம்பெனி உங்க பேருக்கு மாறிடும் மேடம். அப்போ லோன் உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா சார்? சாரி மேடம், நீங்க முதல்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் லோன் சாங்ஷன் பண்ண முடியும் மேடம்.